பஸ் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக நம்ம ஏறி இறங்குற மாதிரி இல்லை. நாங்கள் மணிநகர் வந்துட்டோம். அண்ணன் தான் வந்து எங்களுக்கு இப்போ இந்த மணிநகர் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாரு. இந்த மக்கள் வந்து நிறைய வந்து இந்த இட்லியெல்லாம் நிறைய விரும்புகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். 4வது நாள் இன்னைக்கு தான் வந்து நாங்கள் இட்லியை கண்ணில் பார்க்குறோம். நம்ம தமிழ் ஏரியாவாக இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல வந்து தமிழில் போர்டு கிடையாது. இந்த ஜவுளி மில்லுன்னு சொல்லுவாங்க, அந்த வேலைக்கு வந்தவங்க தான் நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம். மில் தொழிலாளி தான் அங்கே. அதெல்லாம் இங்கே அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆனால் லெட்டர் எழுதியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஆள் இல்லை, பசங்க இல்லை படிக்க. யாரும் தமிழ் மீடியம் படிக்க யாரும் தயாராக இல்லை. அகமதாபாத்தில் வந்து இதுமாதிரி ஸ்கூட்டி ஓட்டுவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த அகமதாபாத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க எப்போ வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஜிப்சி vlog. 80s 90s பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த அகமதாபாதை வந்து ஒரு கோல்டன் பீரியடாகவே சொல்கிறாங்க. ஏன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருந்த காலம் அது. அப்போதாங்க தமிழ் மக்கள் 90ஸ்ல, அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட வேலை வாய்ப்புக்காக வந்து சேர்ந்தாங்க. இங்கே ஒரு தமிழ் சங்கம் இருக்குது. அதோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழ் மக்கள் வந்து இந்த அகமதாபாத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சபர்மதி ஏரியான்னு ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் இருக்காங்கன்னே சொல்கிறாங்க. வாங்க அப்படியே போய்கிட்டே பேசலாம். இப்போ நம்ம அகமதாபாத்தில் இருக்கிற மணிநகர் என்ற ஏரியாவுக்கு தான் இங்கே போயிட்டுருக்கோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா டிஃபன் எல்லாமே சாப்பிட போகிறோம். அந்த ஈஸ்ட் மணிநகர் கோக்ரான்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சாப்பாடு வந்து நிறையவே கிடைக்குமா. அதனால் இப்போ நம்ம அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். மெட்ரோவில் வந்து இப்போ போகிறோம். நாங்கள் மெட்ரோ கிட்ட போயிட்டு பார்க்கலாம். போனால ரிட்டர்ன்ற இறங்குறது இந்த அகமதாபாத் மெட்ரோ வந்து மார்ச் 6, 2019 தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நார்த்லேருந்து சவுத் பார்த்தீங்கன்னா ரெட் லைனு, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன். என்னடா எனக்கு ஒன்றும் ஸ்டேஷன்லேயே உட்காந்துருக்கானுங்க பார்க்காதீங்க. ட்ரெயின் மாறி ஏறிட்டோம். நாங்கள் ரைட் ஹேண்ட் சைடு போகிறதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகிற ட்ரெயின் ஏறிட்டோம். அது என்ன லைன் ஏறிட்டோம்? ரெட் லைன் ஏறிட்டோமா? ஆமாம், இது ஆக்சுவலாக என்னென்னா இங்கே போர்டு வந்து அவங்களே போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷும் இருக்குது, இங்கே வந்து அவங்க குஜராத்தி மொழிலையும் இருக்குது. போர்டு வந்து பார்த்து ஏறுங்க. நாங்கள் எங்களை மாதிரி அவசரப்பட்டு ஏறோம். இருக்கட்டும், கேமரா இருந்தா என்ன நம்ம ஊர் தான். நானும் 4 நாள் குஜராத்துக்காரன் தான்டா. குஜராத்லேயே வந்து சம்பவம் செய்யும். எங்களை யாரும் சம்பவம் செய்யாம. நாங்கள் கண்காரி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இந்த மெட்ரோவோட ஸ்பேர் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 25 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த ட்ரெயினோட டைமிங்னு காலையில் வந்து 6:20க்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10:10 வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் அகமதாபாத் மெட்ரோ ஆப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி போகணும், ஏது போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதோட ஸ்பேர் டீட்டெயில்ஸ் அதிலே காமிச்சிடும். நீங்கள் எங்கே இறங்கி எப்படி சேஞ்ச் பண்ணுன்றதுக்கும் காட்டும். இப்போ நாங்கள் வந்து மணிநகர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்க, கொஞ்சம் போய் ஆட்டோ பிடிச்சி போய்க்கலாம் அப்படின்ட்டு. இதான் மக்களே பஸ் ஸ்டாண்டிங்க. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் போனோம் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏற முடியல அன்றைக்கி. நீங்கள் ஒரு வழியாக பஸ்ஸு ஏறிட்டோம். ஆனால் பஸ்ஸு வந்துட்டு ஒரு ப்ராப்பராக நம்ம ஏறி இறங்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எங்களுக்கு தெரியாதனால கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஆனால் என்னென்னா பஸ்ஸில் என்னென்னா
ஏறது ஒரு வழியா இறங்குறது ஒரு வழியா. நாங்க ஏறுற இடத்துல நின்று இருந்தோம், பஸ் ஸ்டாப்பே வந்துருச்சு. இறங்குற வழிக்கு போறதுக்கே இடம் இல்லைங்க, அது திறக்க மாட்டாங்க. அந்த சைடு தான் திறப்பாங்க, கூட்டம் வேற நிறைய பஸ்ல. ரொம்ப அந்த பக்கம் நான் போய் இறங்கணும்ன்றாங்க. அரக பறக வந்து எச்சிட்டு முச்சிட்டு தெரியாதனால நம்மளுக்கு எந்த பக்கம் ஏறணும் எந்த பக்கம் இறங்கணும்னு தெரியல. கேட்டாலும் சரியா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க, நம்ம புரிஞ்சும் தொலை மாட்டேது. அப்படியே ஏறி இறங்கிட்டோம். இப்போ இங்கேருந்து மணிநகருக்கு எவ்வளோ தூரம் காட்டுது? அதே 3.5 கிலோமீட்டர். மறுபடியும் முதல்ல இருந்தா இப்போவே கண்ணை கட்டுது அப்படின்ற மாதிரி காலையிலே அமக்கலமாக போயிட்டுருக்கு. பார்ப்போம், இன்னும் 3 கிலோமீட்டர் நடக்கணுமா, போயிட்டு பார்க்குறோம். நாங்கள் வாங்க, நாங்கள் மணிநகர் வந்துட்டோம். இவர் வந்து எங்கள் ஊர் அண்ணன், சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பழக்கம். அண்ணன் இங்கே இருக்கிறது நேற்று தான் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக அண்ணன் நேரில் பார்த்தது. இப்போ அண்ணன் தான் வந்து எங்களுக்கு இப்போ இந்த மணிநகர் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறாரு. அப்படியே நாங்கள் இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன. இது கோக்ரா, இது கோக்ரா, இது கோக்ரா. கோக்ரா. அப்புறம் மணிநகர் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் அப்படியே பார்ப்போம் எல்லான்ட்டு. என்னங்கண்ணா? அப்படியா? திருப்பியேடு அண்ணன் எங்களுக்காக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பைக்லாம் வாங்கிட்டு நீங்கள் எப்படி நடந்து சுற்றி பார்ப்பீங்க, பைக்கில் போகலாம் இருங்க, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பைக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பைக்கில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு குஜராத்தோட வருஷப்பிறப்பு வந்து நேற்று தானா. இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது, அண்ணன் தான் சொன்னார். அதனால வந்து இங்கே வந்து நிறைய கடைங்க வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது, எந்த கடையுமே பெருசாக ஓப்பனில் இல்லை. என்னென்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடையை க்ளோஸ் பண்ணுறப்போ வந்து தோரணம் மாரி ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த தோரணம் வந்துட்டு எப்போ அது எடுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து கடையை ஓப்பன் பண்ணுவாங்களாம். இது பாருங்க, இந்த மாதிரி தோரணம் கட்டியிருக்கும். மொத்தம் ஒரு 3 நாள் ஆகுன்றார் அண்ணன். அது மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நம்ம ஹெல்மெட்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்களாண்ணா? ஹெல்மெட்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்களா? ஆட்டோக்காரங்க கூட பார்த்தீங்கன்னா சிக்னல்லாம் பெருசாக நிற்கவே மாட்டாங்களேண்ணா? நம்ம மட்டும் இருக்கு கரெக்டா. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தரப்புலேருந்து பூந்துட்டு வர்றாங்களேண்ணா. யாரும் சரியா டிராஃபிக்கே வந்து ரூல்ஸே மதிக்கிறது இல்லை போல. ஒரு கடைக்கு வந்திருக்கோம், தமிழ்காரங்க கடை தானா. ஆனால் என்னென்னா இங்கே வந்துட்டு தமிழ்காரங்க இருந்தாலும் பெருசாக வந்து நம்ம தமிழ் நேம் போர்டு எங்கேயும் பார்க்க முடியாது, எல்லாமே குஜராத்தி மொழியில் தான் இருக்குது. அது இல்லாமல் இங்கே அத்தியாவசியம் நமக்கு தேவைன்னா நம்ம குஜராத்தி ஹிந்தி தெரிஞ்சுக்கணும் தான் சொல்கிறார் அண்ணன். ஆமாண்ணா, யூடியூப் நான். வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது உங்களுக்கு? இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? நீங்க வந்ததுலேருந்தே சொல்லுங்களேன், நீங்க எங்க? நீங்களே இங்கே தான் பிறந்தது? அப்பா வந்து கடலூர்ல இருந்து. இப்போ நீங்களும் வந்து அந்த ஜவுளி, அந்த அப்பா வந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் இருந்தது, டெக்ஸ்டைல் மில் அப்படிங்களா? அப்பத்துலேருந்து அப்பா வந்து இதுதான். எப்படின்னா இந்த மக்கள் வந்து நிறைய வந்து இந்த இட்லி எல்லாம் நிறைய விரும்புறாங்கன்னு கேள்விப்பட்டோம். அப்படிங்களா? சாப்பாடுலாம் எப்படின்னா நம்ம ஊர் மத்தியானம் சாப்பாடு கிடையாது. இட்லி தோசையும் சாப்பிடுவாங்க. சரி, கிடையாது. இப்போ நான் ஊருக்கெல்லாம் வருவீங்களா? ஓ, ஊர் திருவிழாக்கு மட்டும் வருவீங்க. இப்போ பசங்கள்லாம்ண்ணா, உங்கள் பசங்கள்லாம்ண்ணா இங்கே தான் இருக்காங்க. என்னண்ணா படிக்கிறாங்க அவங்க? என்னன்னா என்ன பண்றாங்க? இங்கே கட்டி கொடுத்துருக்கீங்களா இல்ல இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டு? அண்ணன் நம்ம கடைக்காரன் வந்து கடலூர் தான், நான் சொந்த ஊர்.
ஆனால் அவங்க அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எங்கே இருக்காங்களாம். அவர் பிறந்தது எல்லாமே இங்கே தான் சொல்கிறாரு. இட்லி வந்துருச்சு. வந்து அண்ணா நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. என்ன வந்து நாங்கள் 4வது நாளடா 4வது நாள் இன்றைக்கி தான் வந்து நாங்கள் இட்லியை கண்ணில் பார்க்குறோம். ட்ரெயினில் ஒரு இட்லின்னு ஒன்று சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். சாம்பார் வந்து அதிகமாக பிடிக்கும். சாம்பார் 2 இட்லிக்கு 10 முறை கப்பல் சாம்பார். அப்படியா? வந்து சாம்பார் தான். நான் 2 இட்லிக்கு வந்து நிறைய சாம்பார் வாங்கி பிடிப்பாங்கண்ணா. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்காரு. நம்மளாம் தட்டிலே ஊற்றிடுவாங்க. எங்கள் எல்லாத்தையும் சின்ன சின்ன கிண்ணம் வச்சு வச்சுருக்காங்க. போய் டிஃபன் சாப்பிட்டு ஆனந்தராஜ் மளிகை. இப்போ தாங்க ஒரு சில தமிழ் போர்டே நாங்கள் பார்க்குறோம். நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம தமிழ் ஏரியாவாக இருந்தாலும் சரி, நிறைய இடத்துல வந்து தமிழில் போர்டு கிடையாது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் போர்டு இருக்குது. விக்ரம் மளிகை ஸ்டோர், அந்த ஸ்டோர் அது மட்டும்தான் தமிழில் போர்டு இருந்தது. பார்த்திங்கன்னா நம்ம கோவில், நம்ம தமிழ் கடவுள் முருகர் கோவில் வந்து இங்கே இருக்குன்னு சொன்னார் அண்ணன். அதுக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே கோவிலை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வந்துட்டோம் கோவிலுக்கு. இங்கே வந்து தமிழில் தான் அர்ச்சனை நடக்குன்னு சொன்னார் அண்ணன். முருகர் கோவிலுங்க இது. இங்கே எத்தனை மணி இருக்குண்ணா கோயில் திறந்துருப்பாங்க? மத்தியானம்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. கோவில் நல்லா பெருசாக இருக்குங்க. தேவஸ்தானம் ட்ரஸ்ட்டாக. நீங்கள் எந்த ஊருக்காரங்கண்ணா? அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். இந்த இது இந்த தைப்பூசெல்லாம் வந்தால் எப்படி நடக்குங்க? இப்போ எப்படின்னா நம்ம ஊர் இந்த பண்டிகைக்கெல்லாம் லீவ் விடுவாங்களா? தைப்பூசம் கிடையாது. இந்த தைப்பூசம் அந்த மாதிரிலாம் இந்த பொங்கல் டைம்லன்னா அழகாக மூலஸ்தானம் கிடையாது. அற்புதமாக இருக்காரு. கோயில் எப்போ கட்டினது, எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் 76 1976 ஆச்சு. சரிங்க. இப்போ 4 கும்பாபிஷேகம் ஆயிருக்கு. இது 58வது வருஷம் கும்பாபிஷேகம். இது உத்தரம் நடக்குது. இன்னைக்கு சஷ்டி சுமார் 6 நாளைக்கு நடக்கும். 3 நாளைக்கு விமர்சையாக இருக்கும். ஒரு 3 நாளைக்கு சிம்பிள். தைப்பூசத்துக்கு தேர் சுற்றி வரும். இதெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி நம்ம தமிழ் ரொம்ப சௌகரியமாக நல்லபடியாக இருக்கிறாங்க. அவங்களும் விருப்பப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே இந்த ஏரியாவில் ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ இங்கே வந்துருக்கீங்க? நாங்களாம் வந்து இன்றைக்கி 48 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இல்லையா. இந்த ஜவுளி மில்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலைக்கு வந்தவங்க தான் நாங்கள் இங்கே தங்கி இருக்கிறோம். மில் தொழிலாளி தான் அங்கே. எங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்சு நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாம் வந்து இப்போ நல்ல முறையில் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் பெரிய பெரிய ஆஃபீஸராக இங்கே கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. கவர்மெண்ட் வேலை, பிரைவேட் வேலையில பெரிய பெரிய சொந்தமாக தொழில் செய்கிறாங்க. எல்லாருமே முருகனும் நல்லபடியாக இருக்கிறாரு, நாங்களும் நல்லபடியாக இருக்கிறோம். இப்போ யாரும் மில் தொழிலாளி கிடையாது. பூரா பந்தா. ஆனால் அப்போ வந்தவங்க எல்லாருமே எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம கடலூர், பாண்டிச்சேரி அதிகம். மற்ற எல்லா மாவட்டமும் கொஞ்சம் இருக்கு. இப்போ தமிழ் மீடியம் ஸ்கூல் வந்து இங்கே இருந்தது. இப்போ எல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து ஹை ஸ்கூலு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்கூல், அது ஒரு 10 தமிழ் ஸ்கூலு இருந்தது. இப்போ எல்லாமே இப்போ 2023 வந்து நிறுத்திட்டாங்க. செலவு வச்சுக்கிறாங்க. ஸ்கூல்ல போய் எதுவும் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி கூட அவர் வந்து இப்போ இருக்கிற அதெல்லாம் இங்கே அந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆனால் லெட்டர் எழுதியிருந்தாரு, கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஆள் இல்லை, பசங்க இல்லை படிக்க. யாரும் தமிழ் மீடியம் படிக்க யாரும் தயாராக இல்லை. கடைசியாக ஒரு 30 பசங்க நின்று போச்சு. அது வேற ஸ்கூலில் கொண்டு. ஏன்னா இங்கே இருக்கிற மொழிக்காக வந்து இல்லை தமிழ் ஸ்கூல்லேருந்து பின்னைக்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஆகி போச்சு. இப்போ இருக்கிற நம்ம பசங்கள்லாம் வந்து எல்லாரும் தமிழ் பேசுவாங்க. இங்கே ஏரியாவில் இருக்கிறவங்க தமிழ் பேசுவாங்க. இப்போ இங்கே படிக்கிறது பார்த்தீங்கன்னா படிக்கிறதெல்லாம் குஜராத் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், தமிழ், ஹிந்தி. இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி? வேலை இல்லைன்ற பிரச்சனையே கிடையாது. வேலை இல்லைன்ற பிரச்சனை.
அதாவது இங்கே வேணா இப்படியா இருந்தாங்களே தவிர வேலை இல்லைன்ற பிரச்சனை கிடையாது. ஆமாம், எங்கே போனாலும் 10 ரூபா சம்பளம் கிடைக்கும். எந்த வேலையானாலும் செய்ய தயாராக இருந்தாங்க. இங்க நிறைய நம்ம ஆட்கள் வந்து இந்த மாவு கடலாம் வந்து நிறைய அது இருக்குது. அதாவது மெல்லாம் நின்று போச்சு தானே. அந்த சமயத்தில் அப்படியே இட்லி வியாபாரம் மாவு வியாபாரம் கொஞ்சம் ஆரம்பிச்சாங்க. அப்படியே வீட்லேயே அவங்க செய்கிறாங்க. துணிக்கு வந்து இப்பயும் வந்து ஒரு அகமதாபாத் வந்து டெக்ஸ்டைல் நல்ல பேர். ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு இங்கே அம்தாத் அளவுக்கு சூரத்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். சூரத்தில் தமிழ் மக்கள் இருக்காங்களா? சூரத்தில் தமிழ் மக்கள் அங்கேயும் ஒரு 10,000 பேர் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பரடாவிலே இருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க. அங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வருவாங்க. இங்கே இந்த உத்தரம் வந்து பெருசாக நடக்கும். இங்கே ஒரு 50,000 பேர் அன்னைக்கு ஒன்று கூடுவாங்க. நமக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த சைடில் ஏதோ சிவன் கோயில் அந்த மாதிரி இருந்தால் கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. முருகர் கோயில். ஆமாம் ஆமாம், நம்ம தமிழ்காரங்க எங்கே இருக்கிறாங்களோ முருகர் கோயில் இருக்குதான்னு சரி. இன்னும் 2-3 மாரியம்மன் கோயிலெலாம் இருக்குது. ஆடி மாதம்லாம் நல்லா ஜோர்தாராக நடக்கும். நீங்கள் ஊருக்கு எதாவது வருவீங்களா? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை வருவோம். எப்படி நீங்கள் எதாவது மிஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஊரை? இல்லை எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். இங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக தான் இருக்கும். இங்கே எங்களுக்கு இங்கே பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. அரசியல் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இங்கே இருக்கிற மக்களும் நம்ம கூட வந்து ரொம்ப ஒத்துழைப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் இருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. பசங்களுக்கு வேலை நிறைய உண்டு. வேலை இல்லைன்ற பிரச்சனை கிடையாது. படிச்சுட்டா வேலை உண்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து 30% சொந்த தொழில் தான் இங்கே வந்து நிறைய பண்ணிட்டு நம்ம மக்கள். சொந்த தொழில் எதுங்க எல்லாம் பிரைவேட் கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க. ஒரு 10 பேர் தொழில் நடத்துகிறாங்க. ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. பிரைவேட் கம்பெனினா என்ன மாதிரி கம்பெனி? பிரைவேட் கம்பெனினா என்ன மாதிரி கம்பெனி சொல்கிறீங்க? படிச்சு வேலை செய்யற ஐடி மாதிரி ஐடி கம்பெனி. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணுற கம்பெனிலாம் வச்சுக்கிறாங்க. பஜாஜ் கம்பெனிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தயார். கல்யாணம் மோஸ்ட்டாக நம்ம தமிழ் மக்கள் வந்து இந்த கோயிலில் தான் பண்ணுறோம். ஆமாம், இங்கே தான் கல்யாணம் நடக்கும். எல்லாம் நடக்கும். கல்யாண மண்டபம் இருக்குது, பார்க்கிங் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியும் மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு எல்லா பொருளும் வந்து இங்கே தான் கிடைக்கும். எல்லாம் கிடைக்குது. எதுவும் ஒன்றும் இல்லை, எல்லாம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் கடலூர். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜாமணி. இவர் வந்து விஜயகுமார். நீங்கள் எந்த ஊர்? நான் கடலூர் தான். வந்து இங்கே வந்து மலேசியாவுக்கு அடுத்தபடி பங்குனி உத்தரம்னா அகமதாபாத் தான். அதாவது வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே இருக்கிற கோயில்ல அதிகமா கும்பக்கூடி நடத்துற திருவிழா குஜராத். மலேசியா ஃபர்ஸ்ட், அடுத்தது அகமதாபாத். பங்குனி உத்தர திருவிழானா அகமதாபாத். 700 காவடி இந்தியாவில், ஒரு 200 பால் குடம். இந்த அளவுக்கு ஒரு பெராத்தனா நாமள வைக்கிறது இல்லை. அவங்கள பப்ளிக்கா ஒரு 50 மிஞ்சி பின்ன இருக்கும். 1.5 லட்சம் மக்கள் கிட்ட இருந்து அகமதாபாத்ல இருக்காங்க. வெளியில தான் சுற்றி இருப்பாங்க. தமிழ் சங்கம் வெளியே இருக்கு. தமிழ் சங்கம்லாம் இருக்குது. தமிழ் சங்கம் இருக்குது. இது கோயில் நிர்வாகம் மெயினா நல்லா இருக்கு. இது தனி. இது உணவு பழக்கம்லாம் எப்படி? பெரும்பாலும் நம்ம ஆளுங்க நம்ம சாப்பாடு தான். சாம்பார், ரசம், மோர். அதான் நைட்டு வந்து ஒரு வேளை வந்து பெரும்பாலும் ரொட்டி சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். அதான் சப்பாத்தி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பழகிக்கணும். அது கம்பல்சரியா இருக்கும். எல்லாரும் இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். வீட்டில் எல்லாரும் சனி பகவான் நாங்கள் அப்படியே சுற்றி இது விநாயகர் எடுத்துங்க. போட்டாலாம் எடுத்துட்டீங்களா? இப்போதான் எடுத்து. இது உற்சவம். இது வந்து இந்த கோயிலுடைய உற்சவர். பங்குனி உத்தரத்துக்கு இவங்க 2 பேர் தான் வருவாங்க வெளியில. ஆமா, வெளியில. இது சிவன் பார்வதி. இது திருக்கல்யாணமூர்த்தி. அது பிரதோஷமூர்த்தி. இப்போ அங்கே 2 சாமி இருக்கும். அது டே சுற்றி வரும், மாற்றி சுற்றி வரும். வெள்ளி தேர் இருக்குது. இல்லை கொஞ்சம் இதனால் வாகனம் கொட்டாயம் ஒன்று இருந்தது. அது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. அதனால் வாகனம்லாம் உள்ளே வந்துருக்கு. தட்சிணாமூர்த்தி, சிவன், அம்பாள். இங்க இப்போ ஐயப்பனுக்கு வந்து மாலை போடுறதா? கார்த்திகை மாதம் மாலை போடுவாங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு நாளைக்கு. அதில் ஒரு 2000 பேருக்கு சாப்பாடு எல்லாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு. சபரிமலை போயிடுவாங்க. ஆமாம், அவங்க மூலியமா போறது இல்ல, கோயில் மூலியமாவா ஒரு கோயில் இருக்கிறதுனால ஒரு சிறப்பு பூஜை நடத்தி 2000 பேருக்கு சாப்பாடு. கார்த்திகை மாசத்துல மட்டும். கார்த்திகை மாசத்துல மாலை போட்டு பங்குனி மார்கழியில போயிடுவாங்கன்னு வச்சுங்களா.
அந்த தண்ணி வருதுதானே ஆமா அது எந்த பக்கம் வரும் அப்படி போய் நின்று பாரு உங்களுக்கு தெரியும் 4 கசை நின்று பாரு எங்க போய் நின்னா தெரியும் ஆமா உங்களுடைய வர பேர் திரும்புற மாதிரியே இருக்கு அப்படியே ஆமா இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் பாரு அங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் தெரிஞ்சதுல்ல இந்த பாலம் இப்போ இங்கே இந்த இடத்துல இருந்து இருக்குது நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கலாம் எல்லா கோயிலும் இருக்காது சாந்தியில் ஒரு கோயில் இருக்கு மலை இருக்கு சஷ்டிக்காக உச்சமூர்த்தி. அப்படிங்களா ரொம்ப அழகா இருக்காரு இப்போ கொஞ்சம் பெருசாக சிலலாம் செச்சு வச்சிருக்கிறோம் ஆனால் இதுதான் இந்த வெள்ளி தேரில் சுற்றி வரது இங்கே வாங்க அந்த முன்னுக்கு ஒரு வேல் இருக்குது அந்த வேலு தான் மொதல் வச்சு இங்கே கோயில் ஆரம்பிச்சு முருகன் கோயில் குருக்கள். அந்த முன்னுக்கு இருக்கிற வேலு எப்போதும் அதுதான் ஆரம்பிச்சு முதல்ல இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வருது இல்லை நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு வருது இந்த மாதிரி செய்யலாம் ஒவ்வொரு திருவிழாக்கும் அங்கிருந்து சிவாச்சாரெல்லாம் வருவாங்க ஐயரெல்லாம் வர மிளகாடு பூக்காடு எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வந்து தான் இங்கே எல்லாமே நடக்கும் ஏன் ஒன்றும் ஒரு சின்ன கேள்வி இல்லை நீங்க இருக்கிற வரைக்கும் இவ்வளோ அழகா காப்பாத்திட்டு வரீங்க இதுக்கு அடுத்த தலைமுறை வந்து இதை அழகா கொண்டு போனாங்க முன்னே ஒரு தலைமுறை போயிடுது அதுவும் போயிடுது இப்போ நாங்கள் 2-3 தலைமுறை எங்களுக்கு அடுத்த தலைமுறை நாங்கள் காப்பி பண்ணுவோம் அவங்க அடுத்த தலைமுறை அதை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா நம்பிக்கை அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் அவங்கள இந்த கோயில் பற்றி சொன்னதுக்கு ரெண்டாவது உங்களை இதெல்லாம் பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது அகமதாபாத் வந்து நம்ம பார்த்தோம், ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நம்ம தமிழ் மக்கள் இருக்கிற இடம் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்தாங்க. வந்தவங்க இந்த கோவில் உள்ள வந்ததுமே எங்களுக்கு என்னன்னா நாங்கள் மறுபடியும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ அழகாக இந்த கோயிலை சூப்பராக பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கள் தான் அரங்காவலன்னு சொன்னாங்களா? எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? மீட்டன் பார்க்குறீங்க. நாங்கள் இப்போ ஒரு 8 வருஷமா இருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களோட பெரியவங்களா இருந்தாங்க, அவங்க பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்களாம் பண்றோம். எல்லாம் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து தான் பண்றோம். இப்போ வந்து இப்போ விசேஷனால தான் சஷ்டி கந்த சஷ்டி விசேஷனால எல்லாம் ஓன் ஆயிருக்கு. இன்னும் வந்து 2-3 நாள் பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, திருக்கல்யாணம் இருக்கு, சஷ்டி இருக்கு, ஆயிரக்கணக்கான பேர் இப்போ வருவாங்க. எப்படி நீங்க இப்போ வெளியூர் மக்கள் எப்படி இது வந்து கொண்டு போய் சேர்ப்பீங்க? இப்போ இந்த மாதிரி கோவிலில் நடக்கிறது எல்லாம் எப்படி தெரியும்? வெளியூர் மக்கள் நாங்களே எல்லாம் நம்மளே எல்லாமே வெளியிருந்து தான் வந்தோம். அதை வச்சு எல்லாம் இங்கே கடலூர், பாண்டிச்சேரி, அதே மாதிரி அங்கத்தின் வீடு சம்மந்தப்பட்ட சொந்தக்காரங்க எல்லாம் மில்லு வேலைக்கு அந்த கோயிலுக்கு தான் வந்திருந்தாங்க. இது வந்து இப்போ எங்க ஜென்ரேஷன் வந்து 3வது ஜென்ரேஷன். இப்போ இவங்கலாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். இவங்க முன்னாடி இருந்திருக்காங்க. அதை வச்சு எல்லாருக்குமே அப்படியே தெரிஞ்சிடுதாங்க. ஒரு முருகன் கோயில், பெரிய கோயில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாவே தெரியும். அதே மாதிரி இங்க வந்து உத்தரம் விழா வரும். அதுல வந்து மினிமம் ஒரு 200 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க. அங்கே இங்கேருந்து போனவங்களா இருந்தாலும் சரி, அங்கேருந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பெரிய ஃபெஸ்டிவல். ஆமாம், அது இல்லாமல் ஒரு 7 கிலோமீட்டர் நாங்கள் வந்து காவடி, 500 காவடி, பால்கோடை 581, ஒரு 20-25 பீப்புள்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டாடுறது. பாதுகாப்பாக எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே டொமஸ்டிக் எல்லாமே போலீஸ், அது பொலிட்டிக்கல் எல்லாமே சப்போர்ட்டபுளாக தான் இருப்பாங்க. ரொம்ப நன்றிங்க சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே வந்து ரொம்ப அன்பா நம்ம தமிழ் மக்களை பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதோட இன்னும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா ஒரு விஷயங்கள் எங்களுக்கு கோயிலை பற்றி பார்த்து சொன்னா ரொம்ப நன்றி. சுற்றி பார்க்க வரவங்க இங்கே வந்து தங்க வச்சிருக்கோங்க. ஆனா ஒரு பல்கா ஒரு 20 பேர் அது மாதிரி வந்து மினி பஸ் வந்து அவங்க குளிக்க ஓகே ஓகே டேட் காலையில் இருந்தால் கொடுத்துருங்க. சரி ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. இங்கே அகமதாபாத் வந்தால் இங்கே நம்ம ஆட்கள் வந்து சுற்றி பார்த்தா என்னென்ன சுற்றி பார்க்கலாம்? வந்து காங்கரே லேக் இருக்கு, ரிவர் ஃப்ரண்ட் இருக்கு, காந்தி ஆசிரமம் இருக்கு. அதுக்கப்புறம் எகமதாபாத் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் போனால் அப்சர்தாம் காந்தி நகர் இருக்கு. காந்தி நகர்
அதெல்லாம் சுற்றி அது பார்க்கலாம். டெல்லி விட பெருசா அக்ஷர்தாம் வந்து டெல்லி விட இல்லை டெல்லியோட பழசு. இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் அக்ஷர்தாம் இங்கே தான் கட்டினது. இதுதான் அதே மாதிரி அந்த BAPS சேரிட்டியோட ஹெட் ஆஃபீஸ் இங்கே அஹமதாபாத்தில் தான் இருக்குது. அதை வச்சு இது பழசு, ரொம்ப பழசு, நல்லா இருக்கும். காந்தி நிறைய பேர் இங்கேருந்து துவாரகா போகிறதுக்கு நிறைய ஆமாம், துவாரகா, சோம்நாத், சோம்நாத், துவாரகா, பாவ்நகர் இங்கெல்லாம் கூட போகலாம். இங்கெல்லாம் இருக்குது. வடநாட்டுக்கு வந்தால் சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது இடம். நம்ம ஆட்கள் வந்து வரத்துக்கு யோசிக்கிறாங்க. இல்லை வராங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 800 பேர் வந்தது, 8 பஸ் வந்தது. அப்படிங்களா? 800 பேர் துவாரகா, சோம்நாத் எல்லாம் சுற்றி அவங்களுக்கெல்லாம் பார்த்து. எப்படி தெரியுது நம்ம ஆட்களுக்கு? அந்த சௌராஷ்டிரா சமாஜ்னு இருக்கிறது தான் தமிழ்நாட்டில் மதுரை பக்கம். ஆமாம் ஆமாம். சௌராஷ்டிரா அதோட இங்கே ஃபெஸ்டிவல் ஒன்று வச்சுருந்தாங்க. நரேந்திர மோடி அவர் இங்கே வந்து துவாரகாவும் சோம்நாத் கவர் பண்ணி 2 இடத்துல ஃபெஸ்டிவல் ஒரு 15 நாள் வச்சுருந்தாங்க. அங்கேயும் டெய்லி 2000 பேர் வந்திருந்தாங்க. அந்த சௌராஷ்டிரா சமாஜ்னு இருக்கிறது தான் நம்ம ஆட்கள் நிறைய பேர் சௌராஷ்டிரா ஆட்கள். ஆமாம் ஆமாம், அதான் அவங்கெல்லாம் இங்கே வந்து அது ஒரு 20 நாள் நடந்தது அந்த இது இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. தமிழ் மக்களை பார்த்ததுமே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவே பேசுனாங்க. இங்கே வந்து 58 வருஷமாக அந்த கோயில் வந்து எடுத்து வழி நடத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு பெருமையான விஷயம்தான். 3 தலைமுறையாக வந்து அதை பாதுகாத்துட்டு வராங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் கூட சொன்னாங்க. மலேசியாவில் முருகருக்கு நடக்கிற அந்த பங்குனி ஊத்துற அந்த சிறப்பு நாள் வந்து அதுக்கு அடுத்தது இங்கே தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அகமதாபாத்தில் வந்து இதுமாதிரி ஸ்கூட்டி ஓட்டுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நடந்து தெரு தெருவா சுத்திட்டு வந்தோம்னா இதுக்கெல்லாம் எங்கள் வெங்கடேசன் தான் காரணம். தெரு தெருவா சுத்தி இப்போதான் முதல்ல பைக்ல சுத்துறோம். ஆமாம் ஆமாம், இது தூரம் தான். உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் எங்களுக்கு தூரம் வந்துட்டீங்க. தெரியலன்னா நாங்கள் சுற்றிட்டு நடந்துக்கிட்டு கேட்டு கேட்டு போகிறதுக்குள்ள திருப்போம். இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இல்லை நம்ம ஆட்கள் இருக்கிறதாங்க? கவர்மெண்ட்டு எல்லாம் தமிழ் மக்கள் தான் இருக்கிறதாங்க இங்கேயும்? இப்போ இந்த மணிநகரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தமிழ் ஸ்கூல் வந்து 8 ஸ்கூல் கிட்ட இருந்திருக்கு. ஆனால் என்னென்னா வந்து ஒவ்வொருத்தரும் அந்த படிக்கிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக ஒவ்வொரு ஸ்கூலை வந்து மூடிட்டு வந்திருக்காங்க. கடைசியாக வந்து இந்த ஸ்கூல் வந்து மூடியிருக்காங்க. அதாவது வந்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கம்மியானதுனால வந்துட்டு வேறு வழி இல்லாமல் இந்த அகமதாபாத் ஸ்கூல் கார்ப்பரேஷன் போர்டு வந்துட்டு இதை மூடி இருக்கு. 2020 வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் ரூபானின்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு. அவங்களும் வந்து இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அந்த படிக்கிற பசங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியானதால் அவங்களும் வந்து இந்த ஸ்கூல் மூடணும்னு சொல்லிட்டு மூடிட்டாங்க. இப்போ 2023 பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஒரு சிலை வந்து அடிக்கல் வச்சுருக்காங்க, திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு இங்கிலீஷ் மீடியமாக வச்சு ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழாக வைக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கல் நட்டுருக்காங்க. இது திறப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா இப்போ இங்கே இருக்க மக்களுக்கு வந்து அத்தியாவசியமாக குஜராத்தி மொழி, ஹிந்தி மொழியும் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்துட்டு தான் இன்றைக்கி வந்து தமிழோட கல்வி வந்து படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் தமிழ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு படிப்பு தமிழ் கொடுத்தா நல்லாயிருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஆனால் வயசானவங்களுக்கு இங்கே பென்ஷன் தருவாங்க. எவ்வளோ ஐயா தருவாங்க வயசானவங்களா? அது வந்து 1000 ரூபா 2000 ரூபா அவங்க கூட இப்போ பேசிக்கிறாங்க. ஆனால் 1000 ரூபா தான் ஃபிக்ஸு. சரி சரி. மாதம் ஆனதும் கிடைக்குது. நான் கரண்ட் எல்லாம் எப்படியா? கரண்ட் எல்லாம் எப்படி? கரண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. இது தனியார் கரண்ட்ன்றாங்க, உண்மையா? தனியார் கரண்ட்ன்றாங்க. இல்லை அது இது கிடையாது. அப்படியா? கவர்மெண்ட் தானே? கவர்மெண்ட் தான். அது இல்லை இது வந்து ஆமாம் ப்ரைவேட் ஆகிப்போச்சு இப்போ. ஆமாம் கவர்மெண்ட் இது எல்லாம் இது கிடையாது. சிட்டி உள்ள மட்டும் வந்து சிட்டி உள்ள மட்டும் வந்து ப்ரைவேட். ஒரு யூனிட்டுக்கு வந்து 10 ரூபா. ஆனால் கரண்ட் கட்டாலாம் ஆகாது. கரண்ட் ஒன்று கட்டாது, எப்பயுமே கரண்ட் கட்டாது. இடி மழை வந்தால் கூட எது வந்தாலும் பக்காவாக இருக்கும். இந்த பஸ் வசதி எல்லாம் எப்படியா? இங்கே நல்லா பஸ் எல்லாம் நல்லா கிளியராக இருக்கும். எந்த இது இல்லை. ஒன்றா என் கூட வாங்க, நான் அப்படியே காட்டுறேன். நீங்கள் எந்த பஸ்ஸில் போகணுமோ வாங்க என் கூட, நான் இட்டுன்னு போகிறேன். எங்கே போனாலும் பஸ் வசதிக்கு பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை. நைட்டு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 10 மணிக்கு மேலே நம்மளுக்கு பஸ் எல்லாம் கிளியர் ஆகும். முடிஞ்சிச்சு. சரி சரி. நம்ம ஊர்லலாம் சில வண்டி 12 மணி வரைக்கும் கூட இங்கேயும் ஓடும். ஆனால் இப்போ வந்து பந்தாயிப்போச்சு. அதே மாதிரி ப்ரைவேட் வண்டி கிடையாது, மொத்தம் கவர்மெண்ட் வண்டி. ஒரு ப்ரைவேட் வண்டி கூட கிடையாது.
நாகேந்திரன். ஓகே சரிங்க. ஐயா உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம். சரி அப்பா பேர் ஆதிமலை கிராமணி, அம்மா பேர் பாஞ்சாலை. சரி சரி. பசங்க எல்லாருமே உங்கள் பசங்களாம் இங்கே தான் இருக்காங்க? எல்லாம் இங்கே தான். சரி சரி. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்களை பார்த்ததுல. சரிங்க. இது வந்து மணிநகர் ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸ்டேஷன் பேர் வந்து நவஜீவனா? மணிநகர் தான், மணிநகர் ஸ்டேஷன். ஆனால் மணிநகரம் நல்ல ஒரு சிட்டியான ஏரியா மாதிரி தான்ண்ணா. நல்ல ஃபுல் சிட்டி. என்ன தேட்டர் இருக்கு? மணிநகரில் தேட்டர் இருக்கு. தமிழ் படம் மட்டும் ஓடுமா இல்லை ஹிந்தி படமும் தான்? நீங்க யார் ஃபேன்னா? மணிநகர். பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் மட்டும் இல்லைங்க, அம்மன் கோவில் இருக்குது. இப்போ மதியம் ஆகிட்டதுனால கோவில் மூடிட்டு இருக்கு. முத்துமாரி அம்மன் கோவில் இது. கோவிலும் மெயின் ரோட்லேயே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தமிழ்லையும் போர்டு வச்சுருப்பாங்க. மணிநகர். மணிநகர்ன்றது ஒரு பெரிய ஏரியா தான். மணிநகர்ன்ற தமிழ் பேர் மாதிரியே இருக்குண்ணா. இப்போ ஓப்பனில் இருக்கிற மில்லு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மணிநகரில். இதை சுற்றி இந்த இடம் எல்லாமே வந்து மில்லாக தான் இருந்ததா முன்னாடி. மணிநகரை சுற்றி. ஆமாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. மணிநகரில் கொஞ்சம் தொலைவே வந்து மெட்ரோவும் இருக்குது. ஆனால் நமக்கு அது தெரியல. அண்ணன் தான் சொன்னார். ஓ அப்பேரல். ஆமாம் ஆமாம். ஸ்டேஷனோட பேர் வந்து அப்பேரல் பார்க். நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு சபர்மதி ஆசிரமம் போக போகிறோம். எங்கள் ஊர் அண்ணன் ஃபஸ்ட்டு நம்ம அகமதாபாத் வந்துட்டு அண்ணனை பார்ப்போம். கொஞ்சம் கூட காணாலும் கூட நாங்கள் யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயம். சடனாக எங்கள் மாமா ஃபோன் பண்ணி தான் சொன்னார் அண்ணன் இங்கே இருக்காருங்க. உடனே அவரும் ஃபோன் பண்ணி வற்புறுத்தி நீ வாப்பா நான் பார்க்க எங்கள் ஏரியா நான் சுற்றி காட்டுறேன் சொல்லி கூப்பிட்டாரு. வந்தோம். ரொம்ப அழகாக கோவில் பார்த்தோம், ஸ்கூலில் அந்த இடம் பார்த்தோம், நிறைய பேர் நல்ல மனுஷங்களை பார்த்தோம், நிறைய பேர் பேசினாங்க. வரவங்க அகமதாபாத்லேருந்து வரவங்களுக்கு தங்குறதுக்கு அந்த கோவிலாண்ட இடம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. தங்கி அங்கேயே சாப்பாடு கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவோம் அவங்க கேட்டாங்கன்ற அளவுக்கு சொன்னாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மணிநகரில் முருகர் கோவிலாண்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்தோம். நமது தேசத்தின் தந்தையான மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட முக்கியமான வாழ்க்கையை வந்து இந்த அகமதாபாத்தில் தான் வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, 1915 சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து அவர் இங்கே வந்து சுதந்திர போராட்டத்திற்கான தன்னோட வாழ்க்கையை 15 வருஷம் இங்கே தான் வாழ்ந்திருக்கார். இந்த சபர்மதி ஆசிரமத்தில் தான் மகாத்மா காந்தியடிகளும் அவரோட மனைவி கஸ்தூரிபாயும் வந்து வாழ்ந்திருக்காங்க.
மார்ச் 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் இந்த சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தான் ஆரம்பித்து தண்டிக்கு போனார். இதோட இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.